இன்று நான் சொல்லப்போகும் கதை ஏழை சிறுமியின் கனவு பற்றி. ஒரு சிறிய நகரின் ஓரத்தில் பழைய ஓலை குடிசையில் தீபா என்ற ஏழை சிறுமி தன் தாயுடன் வாழ்ந்து வந்தாள். தினமும் பள்ளிக்கு போகும் குழந்தைகளை பார்த்து ஒரு நாள் பள்ளிக்கு போய் பெரியாள் ஆகணும் என்ற கனவு மனதில் வைத்திருந்தாள். ஆனால் வீட்டில் உணவு கூட இல்லாததால் பள்ளி கனவாகவே இருந்தது. தீபா தினமும் காலையில் மார்க்கெட்டிற்கு சென்று பூங்கொத்துக்கள் விற்றாள். மக்கள் சிலர் வாங்குவார்கள், சிலர் கவனிக்க மாட்டார்கள். ஒரு நாள் தீபா மழையில் நனைந்து பூ விற்று கொண்டிருந்த போது மெதுவான குரல் கேட்டது. குழந்தையே, நீ ஏன் இவ்வளவு நனைகிறாய் என்று. அது அருகிலிருந்த புத்தக நிலைக்காரர் சுந்தர ஐயா. தீபா வெக்கப்பட்டு, என் அம்மாவுக்கு உடல் சரியில்லை, நான் விற்றால் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட முடியும் ஐயா என்று சொன்னார். சுந்தர் ஐயா திடீரென ஒரு யோசனைக்கு வந்தார். தீபா, நீ படிக்கணும்னு ஆசையா இருக்கா? தீபா கண்களில் நீருடன் ஆமா என்று தலையசைத்தார். அவர் சொன்னார், நீ காலை 1 மணி நேரம் கடைக்கு வந்து உதவி செய், அதற்கு பதிலாக உனக்கு நான் படிப்பு கற்று தருகிறேன் என்று, புத்தகங்களும் நான் கொடுக்கிறேன் என்றார். தீபாவுக்கு மகிழ்ச்சி. அந்த நாள் முதல் தீபா காலை கடையில் தூசி போக்கி டைரி எழுதி கொடுத்து உதவுவாள். அதற்கு பிறகு சுந்தர் ஐயா அவளுக்கு எழுத்துக்கள், கணக்குகள், கதைகள் என எல்லாவற்றையும் கற்றுத்தந்தார். ஒரு நாள் தீபாவின் தாய் கேட்டாள், மகளே, நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க, என்ன ஆயிற்று என்று. தீபா கூறினாள், அம்மா, நான் படிக்கிறேன், நான் ஒன்றும் ஏழை இல்லை, எனக்கு கனவு இருக்கு, அது நினைவாகும். பல மாதங்கள் கழித்து அருகிலுள்ள அரசு பள்ளியில் சேர்க்கை நாள் வந்தது. சுந்தர் ஐயா தீபாவை அழைத்து, இன்று முதல் உன் கனவு பாதை அதிகாரப்படியாக தொடங்குது என்று சிரித்தார். பள்ளியில் சேர்ந்த தீபா மிகவும் அன்பாகவும் கடினமாகவும் படிக்கத் தொடங்கினார். ஆசிரியர்கள் அவளின் ஆர்வத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். சில ஆண்டுகள் கடந்து தீபா தனது முயற்சியால் முதல் மதிப்பெண் பெற்றார். அன்று அவள் சுந்தர் ஐயாவின் கடைக்கு ஓடி வந்து, ஐயா, நீங்க தான் என் கனவை உயிர்ப்பித்தீர்கள் என்றாள். சுந்தர் ஐயா சிரித்தபடி, கனவு உள்ள ஏழை இல்லை தீபா, கனவு துரத்துபவன் தான் வெற்றி பெறுவான் என்று சொன்னார். கனவு பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை, முயற்சியும் நல்ல உள்ளம், உதவிகரமான மனிதர்கள் இருந்தால் அது நிச்சயம் நனவாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் செய்து, கமெண்ட் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யவும்.